பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான். எங்கேயோ உங்க பணம் எங்கேயோ போறத ஒரே ஒரு பரிசுத்த ஆவியினுடைய செயல் காற்று அப்படியே உங்களுக்கு உண்டான காரியங்களை அப்படியே திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார். இல்லைங்க அது எங்கேயோ போயிடுச்சுங்க, அது எப்படியோ போதுங்க, கைக்கு வரலங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அந்த வேலை கிடையாதுங்க, அந்த நன்மை நடக்குமான்னு தெரியலங்க, அது எங்கேயோ போயிடுச்சுங்க, கை விட்டு போயிடுச்சுங்க. எவ்வளோ தூரம் அதை பிளான் பண்ணாலும் எங்கிருந்தோ ஒரு காற்று, பரிசுத்தாவியோட காற்று அடித்து உன் கையில் வந்து மாட்டோம், உன் கையில் வந்து கொடுப்பார் கர்த்தர். அதுதான் காற்றோட வேலை. அப்படி தான் சமுத்திரத்திலிருந்து அடித்து எல்லா காடைகளும் வந்து நிரம்பினதாக இருக்கிறது. இதுதான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு காற்று மட்டும் போதும் உங்களுக்கு புது ஜீவனை கொடுக்கும், புது லைஃப்பை கொடுக்கும். அந்த ஒரு காற்று பரிசுத்த ஆவியானவர் புது லைஃப்பை கொடுப்பார், புது ஜீவனை கொடுப்பார், புது வாழ்க்கையை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதே காற்று பரிசுத்த ஆவியானவர் சடுதியாய் அற்புதங்கள் நடக்கும், சடுதியாய் எல்லாமே நடக்கும், சடனாக அது மாறும். அதை தான் நான் சொல்கிறேன். சுவாச காற்று புது ஜீவனை கொடுக்கும், பலத்த காற்று